வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செக்யூரிட்டி கேமரா. எளிதாக இதை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீடை மானிட்டர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி கேமரா கெண்ட் நிறுவனத்தோட CamEye Home Cam 360. கெண்ட் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முக்கியமாக அவங்களோட ஃபில்டர் எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும், வாட்டர் ஃபில்டர். அவங்களோட கேமரா தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமரா எப்படி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் ஹோம் செக்யூரிட்டி கேமரா வித் 360 ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒர்க்ஸ் வித் அலெக்சான்னு போட்டிருக்காங்க. பின்பக்கம் ஹைலைட்டாக 360 பேனரோமிக் வியூ, மோஷன் டிடெக்ஷன், ஆக்டிவிட்டி ஜோன், சப்போர்ட்ஸ் மைக்ரோ SD கார்டு அப் டு 128 GB, நைட் விஷன், 2-way காலிங், ஒர்க்ஸ் ஈவன் வித்வுட் இன்டர்நெட். பட் அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் அது எப்படின்னு. கண்டினியூஸ் ரெக்கார்டிங் இன் மைக்ரோ SD கார்டு, event பேஸ்ட் cloud ரெக்கார்டிங், ஃபுல் HD 1080p, வைஃபை மூலமாக ஒர்க் ஆகுது அப்படி போட்டுருக்காங்க. இதோட MRP விலை பார்த்தீங்கன்னா 5000 போட்டிருக்காங்க. பட் நீங்கள் அமேசானில் நான் செக் பண்ணும்போது 2800 கிட்ட இருக்குது. ஸோ இது இந்தியாவிலேயே தயாரிச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த செக்யூரிட்டி கேமரா, யூசர் மேனுவல், கேபிள் மற்றும் அடாப்டர் தந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்டில் இந்த கேமரா ஐ இருக்குது. ஸோ இதை பார்க்கும் இந்த கேமராவோட கண்ணு தான். கீழே ஒரு லைட் இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. மைக்ரோஃபோன் இருக்குது. பின்பக்கம் ஸ்பீக்கர் கிரில் தந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 2-way ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இதை வச்சுட்டு யார் கூடயாவது பேசினா கூட 2-way கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்பீக்கர் கிரில் தந்திருக்காங்க. அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மவுண்ட் இருக்குது. ஸோ இதை ஸ்க்ரூ மவுண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்லேயும் வச்சுக்கலாம், வால் மவுண்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் சீலிங்கில் கூட இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரீசெட் பட்டன் தந்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. மைக்ரோ USB கேபிள் பொருத்தக்கூடிய போர்ட்டும் தந்திருக்காங்க. கீழே ஒரு ஃபூட்டு தந்திருக்காங்க. டேபிள் டாப்பில் வச்சு அசையாது, ஸ்டடியாக இருக்குது. ஒரு குட்டியான ஒரு டேபிள் டாப், வால் மவுண்ட் இல்லாட்டி சீலிங்கில் பொருத்தக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கேமரா. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ மழை பகுதியில் இதை வைக்காதீங்க. ஆல் வெதர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ நிழலில் யூஸ் பண்ணுங்கள். மழை தண்ணி படாத இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இதை செட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பாக்ஸ்லேருந்து இதை வெளியே எடுத்துகிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கெண்ட் செக்யூரிட்டி கேமரா ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு பின்பக்கம் இதோட ஒரு QR கோடு தந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பு கூட இது பேர் ஆகிடும். அப்புறம் இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு தெரியும். அந்த QR கோடை இந்த கேமரா கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி உங்கள் வைஃபை கூட பேர் ஆகி செட்டப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது இனிஷியலாக நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வைஃபை தேவை உங்கள் வீட்டில். ஸோ வைஃபை மூலமாக தான் இது ஒர்க் ஆகுது, இனிஷியல் பேரிங் அட்லீஸ்ட். ஸோ அதுக்கு இது வைஃபை யூஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் மைக்ரோ SD கார்டு இந்த ஸ்லாட்டு அடிப்பகுதியில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மைக்ரோ SD கார்டு இதில் போட்டிங்கன்னா வைஃபை இல்லாட்டி கூட கண்டினியூஸ் ரெக்கார்டிங் இந்த மைக்ரோ SD கார்டில் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் 128 GB வரைக்கும் நீங்கள் மைக்ரோ SD கார்டு போடலாம். ஸோ ஒரு லோ ரெசல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 month கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் நீங்கள் மேக்ஸிமம் 1080p வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த மைக்ரோ SD கார்டில். கார்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது ஓவர் ரைட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. அந்த மைக்ரோ SD கார்டு போட்டிங்கன்னா அதுலேயே லோக்கலாக ரெக்கார்ட் ஆகும். பட் உங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணணும், உங்கள் ஃபோனில் இதை மானிட்டர் பண்ணணும், க்ளவுட் பேஸ்ட் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வைஃபை தேவை. ஸோ கிளியர் இல்லையா. இப்போ இது உங்களுக்கு இதில் நைட் விஷன் தராங்க. ஸோ நைட்டில் கூட இன்விசிபிள் இன்ஃப்ராரெட் மூலமாக உங்களுக்கு ஃபுட்டேஜ் நீங்கள் உங்கள் ரூமில் வச்சிங்கன்னா இருட்டில் கூட உங்களுக்கு மானிட்டர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ஃபுட்டேஜ் காண்பிக்கிறேன். ஸோ நைட் விஷன் நல்லா இருக்குது. அப்புறம் உங்களுக்கு 360 பேனரோமிக் வியூ கிடைக்குது. ஸோ உங்கள் ஆப் மூலமாக வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஆப் மூலமாக இந்த கேமராவை நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கணுமோ கேமரா மூலமே நீங்கள் அசிச்சு எங்கே எந்த முக்கு கார்னர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ 360 இது கவர் ஆகும் ஏரியாவை. அப்புறம் மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. யாராவது உள்ளே வராங்கன்னா அந்த ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஹியூமன் அலர்ட் இருக்குது, நாய்ஸ் அலர்ட் இருக்குது. ஸோ பல அலர்ட் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, இல்லை வயதானவங்க இருக்காங்க, பெட்ரிடனாக இருக்காங்க. ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணக்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க,
வீட்டில் பெரியவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும், கவலையாக இருக்குது, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி சின்ன குழந்தைகளை ஒரு ரூமில் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ அந்த கேமராவை நீங்கள் அங்கே வச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ பல யூஸ் கேஸுக்கு வந்து இது ஒர்க் ஆகுது. கேட்டுக்கு வெளியே நடக்கக்கூடியும் நீங்கள் பண்ணலாம். பட் வந்து ஆல் வெதர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ தண்ணி இல்லாத டைரக்ட் வெயில் படாத ஒரு இடத்துல வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ரைவசி மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கீங்க, எனக்கு வேண்டாம்ப்பா, அப்போ அந்த கேமராவை டிசேபிள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஆப் மூலமாகவே நீங்கள் ப்ரைவசி மோடில் அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அது ஒர்க் ஆகாது. இன்ட்ரூடர் அலார்ம் இருக்குது. ஸோ யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அலார்ம் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த இன்ட்ரூடர் அலார்ம் ஃபீச்சரும் வந்து இதில் தராங்க. உங்களுக்கு க்ளவுட்லேயும் வந்து நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம், லோக்கலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்குது. அது வந்து 12 செகண்ட் வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அது ட்ரிகர் ஆகி அந்த வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பார்க்கலாம் யார் உள்ளே வந்தாங்கன்னு. ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் மூலமாக நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட நீங்கள் ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். 2-way கம்யூனிகேஷன்ஸுக்கு ஸ்பீக் மைக் ஆப்ஷனுக்கு இருக்குது, லிசன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே எங்கேயா இருந்தீங்கன்னா இங்கேருந்து லிசன் ஆப்ஷன் கேட்டு நீங்கள் அங்கே நடக்கக்கூடியதை நீங்கள் கேட்கலாம். வீட்டில் இருக்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ஆஃபீஸில் இருந்து கூட நீங்கள் கேட்கலாம். 360 டிகிரி ஸ்கேன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது 360 டிகிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காண்பிக்கும். நைட் விஷன், வீடியோ குவாலிட்டி வந்து 360 பிக்சல் 720p 1080 பிக்சலில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோ குவாலிட்டி. ஃபாஸ்ட் ரெக்கார்டிங் என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ரெக்கார்டிங் ஆகிருக்குன்னு. அலர்ட்ஸ் தெரியுது, கேலரி ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜஸ் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். எனேபிள் சைரன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அலாம் வந்து ட்ரிகர் ஆகும். யாரையாவது பயமுறுத்துனா இப்படி பண்ணலாம். ஒரு 2800 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா, இந்தியா தயாரிப்பு இது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட், பில்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு. செக்யூரிட்டி கேமரா வேணும், எனக்கு எங்கே இருந்தாலும் மானிட்டர் மாதிரியான ஒரு வைஃபை பேஸ்டு செக்யூரிட்டி கேமரா வேணும்னு வச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. லோக்கல் ரெக்கார்டிங்கும் இருக்குது, உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கெண்ட் செக்யூரிட்டி கேமரா பற்றி உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கப்பட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.